friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்ன் பக்கோடா தாங்க பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ங்க. இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கானை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அப்புறம் நம்ம வடித்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்துகிட்டு வந்து இப்போ வச்சுருக்கிறேன். நான் கான் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக காஞ்சிடுச்சு. நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்குவோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சில்லி பவுடர், இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பரட்டிக்கலாம். நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டாங்க. தண்ணியே இல்லாத அளவுக்கு வடிச்சுக்கணும். மாதிரி உதிரியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு போட்டு பரட்டி வச்சாச்சு. இப்படி நல்லா இப்படி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இது அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வந்து நல்லா மொறுமொறுன்னு தரல சவுண்டு மொறுமொறுன்னு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக வந்துட்டு பொட்டேட்டோவை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து பொரிச்செடுத்து இதனோட கலந்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு இது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குவோம். இது நல்லா பரட்டி வச்சாச்சு. இதை மறுபடியும் கான் மாதிரியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. இந்த பொட்டேட்டோவை இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கையும் நான் மிளகாத்தூளும் பரட்டி நல்லா எண்ணெயில் மொறுமொறுன்னு உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துருக்கேன். இது ரெண்டையுமே பொரிச்சு எடுத்துகிட்டு இன்றைக்கி ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ரெண்டையுமே ஒன்றா பொரிச்சு எடுத்துகிட்டு ஒன்றா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.